ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப் ஸ்பின் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கான 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருக்கீங்க அப்படின்னா அதோட கிரிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரோட கிரிப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்ப் வந்து மேலேயும் இந்த கீழே மிடில் ஃபிங்கர் கீழேயும் இந்த 2 ஃபிங்கர்ஸுமே வந்து ஜஸ்ட் சப்போர்ட் தான் பண்ணணும். மேலே இந்த கையுமே வந்து ஜஸ்ட் பாலை ஹோல்ட் பண்ணாலே போதும். ஸோ இதுதான் ஒரு ஆஃப் ஸ்பின்னரோட கிரிப்பு. ரன் அப், இப்போ ஃபாஸ்ட் பவுலராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு லாங் ரன் அப் தேவைப்படும். அதனால் ஒரு 12 ஸ்டெப்பு 13 ஸ்டெப் போவாங்க. ஸோ நீங்கள் ஸ்பின்னராக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ரன் அப் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரன் அப் அப்படின்றது ஒரு அம்பேர்லேருந்து ஒரு 8 ஸ்டெப்பு இருந்தாலே போதும், இல்லைனா ஒரு 6 ஸ்டெப்பு இருந்தாலே போதும். ஸோ ரன் அப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். அப்புறம் கிரிப்பு ரொம்ப கரெக்டான கிரிப்பில் இருக்கணும். இதுதான் உங்களோட கிரிப். அப்புறம் ரிலீஸ், பால் ரிலீஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் பால் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டோவை நல்லா உங்களோட டோ ஃபைன் லெக் நோக்கி இருக்கணும். உங்களோட ரிலீஸிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.